இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அத்லெட்டிக் பர்ஃபார்மன்ஸே அதிகமாகுங்க. ஸோ எப்படி அதிகமான இப்போ நம்ம ஒரு சைக்கிளிங் போகிறோம் அப்படின்னா நம்ம சைக்கிளிங் போகும்போது நம்மளோட நல்லா எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன், வெயிட் லாஸும் ஆச்சு, உடல் எடையும் குறைஞ்சிச்சு, ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக நீ உங்கள் வியூவர்ஸ்க்கு சொல்லு, ஒருங்கிணைக்கப்படுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு கான்செப்ட் மேப் மாதிரி உங்களுக்கு தெரியுதா இந்த போர்டை பார்க்கும்போது? அதுக்காக தான் இந்த பிக்சரை நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மள எத்தனை பேர் டெய்லி சத்து மாத்திரை சாப்பிட்றோம், மல்டிவிட்டமின் மாத்திரைகள் சாப்பிட்றோம். இந்த மல்டிவிட்டமின் சத்து மாத்திரைகளை ஈஸியாக ஒரு 3 காய்கறிகளை நம்ம உடம்புக்குள்ளே சேர்த்துறது மூலமாக கொண்டு வரலாம். நம்ம தலைமுடி கொட்டுதல், இரத்த சோகை அப்படின்னு தோல் பிரச்சனையில் ஆரம்பித்து இதயம், கல்லீரல், சிறுநீரகம் போன்ற எல்லா விஷயங்களும் நல்லபடியாக செயல்படுறதுக்கு இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்கக்கூடிய ஜூஸு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் பீட்ரூட்டு. ஸோ இந்த பீட்ரூட்டை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள்ங்கிறது மிக மிக அதிகம். காய்கறிகள்னாலே வைட்டமின், மினரல் சத்துக்கள் மிக அதிகமாக இருக்குன்னு தெரியும். அதுலேயும் இதில் இரும்பு சத்தும் ஃபோலேட் சத்தும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இரும்பு சத்து, ஃபோலேட் சத்து இரண்டுமே நம்மளோட இரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியாவுக்கு ரொம்ப நல்லது. பெரிய நெல்லிக்காய் 4, கொஞ்சம் கருவேப்பிலை இலைங்க. இப்போ இதெல்லாம் கட் பண்ணி நம்ம ஒரு மிக்சியில் போட்டுக்க போகிறோம். ஸோ முதல் நன்மை. ரெண்டாவது நன்மை, இதில் இருக்கக்கூடிய நைட்ரேட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த இயற்கையான முறையில் கிடைக்கக்கூடிய பீட்ரூட்டில் கிடைக்கக்கூடிய நைட்ரேட்ஸோட பலன் ரொம்ப ஜாஸ்தி. நம்மளோட உடம்புக்குள்ளே இருக்கிற இரத்த குழாய்களை ரிலாக்ஸ் பண்ணுறது, விரிவடைய செய்கிறது நைட்ரேட்ஸ். அந்த நைட்ரேட்ஸ் இயற்கையான முறையில் இந்த பீட்ரூட்டில் மிகவும் அதிகமாக இருக்குது. ஆனால் அதே சமயம் வேக வச்ச பீட்ரூட்டில் நைட்ரேட்ஸ் போயிடும். வேக வைக்காத பீட்ரூட்ஸில் நைட்ரேட்ஸ் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். இந்த நைட்ரேட்ஸ் நம்ம இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நோய்கள் குறையும். இரத்த கொதிப்பு அளவுகள் கூட குறையும். இன்ஃபேக்ட் நம்மளோட அத்லெட்டிக் பர்ஃபார்மன்ஸே அதிகமாகுங்க. ஸோ எப்படி அதிகமான இப்போ நம்ம ஒரு சைக்கிளிங் போகிறோம் அப்படின்னா நம்ம சைக்கிளிங் போகும்போது நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் அதிகரிக்கும், நல்லா ஓட்ட முடியும். ஏன்னா ஒரு 20% ஆக்சிஜன் நம்ம உடம்புக்குள்ளே அதிகமாக நம்மளால் இழுக்க முடியுது. ஏன் இழுக்க முடியுது அப்படின்னா இந்த நைட்ரேட்ஸ் தான் அதுக்கு காரணம். நம்மளோட அத்லெட்டிக் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகிறது. ஸோ நாம் ஒரு 2 to 3 மணி நேரம் முன்னாடி, ஏதாவது ஒரு உண்மையிலேயே ஒரு அத்லெட்டிக் ஈவெண்ட், ஒரு ஜாகிங் ரேஸ்க்கு போகிறோம், இல்லை ரன்னிங் ரேஸ்க்கு போகிறோம், இல்லை வாக்கிங் போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 2 to 3 மணி நேரம் முன்னாடி இந்த பீட்ரூட்டை நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட உடற்பயிற்சி திறனை அதிகரிக்கும். இதே காரணத்தால் தான் ரத்த ஓட்டம் அதிகரித்து ஆக்சிஜன் உள்ள நிறைய நம்மளுக்கு கிடைக்குது. அப்படிங்கிற காரணத்தால் நம்ம மூளையில் நம்மளுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கும் இந்த நைட்ரேட்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே உதவுது. ஏன்னா மூளைக்குள்ள ரத்த சப்ளை அதிகமாகுது, பிளட் ஃப்ளோ, ஆக்சிஜன் அதிகமாகும் போது நல்ல ஞாபக சக்தி, மெமரி பவர் அதிகமாகுது இந்த பீட்ரூட் சாப்பிடும்போது. அது மட்டும் இல்லாமல் வயதாகும் போது மூளையில் வரக்கூடிய டிமென்ஷியா போன்ற ஞாபக சக்தி குறைபாடு நோய்கள் வராமல் தடுக்கப்படுது. பீட்ரூட்டோட இன்னொரு நன்மை என்னன்னா, நம்ம உறுப்புகளில் வரக்கூடிய வீக்கத்தை தடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இந்த பீட்ரூட்டுக்கு இருக்குது. நம்ம உறுப்புகள் இதயம் இருக்குது, இதயம் மட்டும் இல்லாமல் கல்லீரல் இருக்குது. ஸோ இந்த கல்லீரல், இதயம் போன்ற விஷயங்களில் இங்கே ஏற்படக்கூடிய வீக்கம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக குறைக்கப்படுது. இந்த வீக்கம், இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது பீட்டாலைன் அப்படின்னு பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் மூலமாக குறைக்கப்படுது. ஸோ இந்த வீக்க அணுக்கள் குறையும் போது புற்றுநோய்கள் முதற்கொண்டு பல்வேறு விஷயங்கள்லேருந்து நம்ம பாதுகாக்கப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிட்னிகளில் நல்ல ஃபில்ட்ரேஷன் நடக்கிறதுக்கும், நம்மளோட குடல் பகுதி, வயிற்று பகுதியில் நல்ல டைஜஷன் நடக்கிறதுக்கும் இந்த பீட்ரூட் உதவுது. அதனால் செரிமானத்துக்கு பீட்ரூட் நல்லது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து அப்படிங்கிறது உணவு செரிமானம் ஆகிறதுக்கும், ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுக்கும், யூரின் ஃபார்மேஷன் நல்லபடியாக நடக்கிறதுக்கும் எல்லா விஷயத்துக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடியது பீட்ரூட். ஸோ இந்த பீட்ரூட்டோட நன்மைகள் ரொம்ப கலர்ஃபுல்லாக நீங்கள் இப்போ போர்டில் பார்க்குறீங்க. அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அடுத்தது நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய். இந்த பெரிய நெல்லிக்காயில் ஏகப்பட்ட பலன்கள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் கட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நெல்லிக்காவை நம்ம மிக்சியில் போட்டு லைட்டாக பொடி பண்ணிக்கணும், இல்லைன்னா அது சரியாக மையாது. எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து போட்டிங்கன்னா. நெல்லிக்காய் நம்ம பொடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பீட்ரூட் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கறி லீவ்ஸ் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஜூஸ் பண்ணிக்க போகிறோம்.
இப்போ பாருங்கள் ஜூஸ் அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் நல்லா வடிகட்டிக்கணும். இந்த கூஸ்பெரியை பொறுத்த வரைக்கும் இதில் வைட்டமின் சி சிட்ரேட் சத்துக்கள் அதிகம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு சளி பிடித்தல் பிரச்சனையிலிருந்து நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் நம்ம தடுக்கப்படுறது. ஸோ நம்ம நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும்போது நம்மளால் ஆக்சிஜனை நல்லபடியாக உள்ளே இழுக்க முடியுது. நம்மளோட உடலோட எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது அதிகமாகுது இந்த நெல்லிக்காயை நம்ம சேர்த்துக்கும் போது. இது இல்லாமல் இந்த நெல்லிக்காயிலையுமே இதயத்துக்கு தேவையான 3 சத்துக்கள் இருக்குங்க. அதாவது பொட்டாசியம், மேங்கனீஸ், காப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விஷயங்கள் நம்ம இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஸோ நம்ம பீட்ரூட்லேயும் இதயத்துக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய வேறு விஷயங்கள் இருக்குது. பொட்டாசியம் நைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்குது. இதில் மேங்கனீஸ், காப்பர் போன்ற விஷயங்கள் இந்த நெல்லிக்காயில் அதிகமாக இருக்குது. அடுத்து இந்த நெல்லிக்காயில் ஜீரண கோளாறு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கான ஃபைபர் சத்து, நார்ச்சத்து அப்படிங்கிறது 26% இருக்குது. ஸோ நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம குடல்களுக்கு நல்லது இந்த நெல்லிக்காய். ப்ளஸ் நெல்லிக்காயுமே நம்மளோட இதய நோய்களுக்கு நல்லது. இரத்த குழாய்களில் ரத்தம் சீராக பாயறதுக்கும் ப்ளஸ் நம்மளுக்கு இரத்த சர்க்கரை அளவுகளை குறைக்கிறதுக்கு இந்த பெரிய நெல்லிக்காய் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். டைப் 2 டயபெட்டிஸ் சர்க்கரை நோய் உள்ளவங்க தாராளமாக இந்த நெல்லிக்காயை நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். வெயிட் லாஸ், எடை குறைப்பு ட்ரை பண்ணுறவங்களும் தாராளமாக இந்த நெல்லிக்காயை உணவில் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், மிக மிக அதிகம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஃப்ளாவனால், ஆந்தோசைனின் அப்படிங்கிற விஷயங்கள் என்ன பண்ணணும்னா நம்மளோட கிட்னியை பற்றி நான் ஏற்கனவே பார்த்தோம். பட் கிட்னிலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய யூரின் இந்த யூரினரி பிளாடர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூத்திரப்பையில் கலெக்ட் ஆகுது. இந்த யூரினரி பிளாடர்லேருந்து யூரின் வெளியே வருது. ஸோ இந்த யூரினரி பாத்வே இருக்குது பார்த்தீங்களா, கிட்னிலேருந்து வரக்கூடிய மூத்திரப்பைக்கு வெளியே வரக்கூடிய இந்த பாத்வே, மூத்திரப்பை அதுலேருந்து வரக்கூடிய டியூப், இதெல்லாம் நார்மலாக இருக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட சிறுநீரகம் மற்றும் மூத்திரப்பை சம்பந்தமான நோய்களுக்கு இந்த நெல்லிக்காய் நல்லது. பீட்ரூட் மாதிரியே இந்த நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம மூளையோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. மூளை பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுது. இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. இந்த மாதிரி பல்வேறு உறுப்புகளில் புற்றுநோய்கள் வராமையும் பாதுகாக்கிறது இந்த நெல்லிக்காய். அடுத்து 3வது இந்த கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையுமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான் மிக முக்கியமான சத்து. நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம், கருவேப்பிலை நம்மளோட கண்களுக்கு நல்லது, முடியோட வளர்ச்சிக்கு நல்லது அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லது. அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. இதில் இருக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸ் இதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்கிறதுல டவுட் கிடையாது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இதே கல்லீரல், இதயம், மூளை போன்ற எல்லா உறுப்போட ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ளஸ் கருவேப்பிலை கொலஸ்ட்ரால் அளவுகளை குறைக்கக்கூடியது. கெட்ட கொலஸ்ட்ரால் அளவுகளை குறைச்சி நல்ல கொலஸ்ட்ரால் அளவுகளை அதிகப்படுத்தக்கூடியது. புற்றுநோய்கள் நம்மளை பாதுகாக்குது. மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்லது. ஆக இந்த கருவேப்பிலையெல்லாம் நம்ம எப்படிங்க எடுத்துக்கிறோம்? நம்ம ஜஸ்ட் ஒரு தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணி அதை ஓரமாக ஒதுக்கி வைக்கிறது தான் இன்றைக்கி எல்லாரும் பண்ணுற வேலை. இந்த கருவேப்பிலையோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இதோட லீஃபோட இலையோட நன்மைகளையே நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாதுங்கிறது தான் உண்மை. தயவு செஞ்சு இதை எப்படி யூஸ் பண்ணுமோ அப்படி யூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் காட்டக்கூடிய ரெசிபி மாதிரி இந்த பீட்ரூட்டு, பெரிய நெல்லிக்காய், கருவேப்பிலை இதெல்லாம் வச்சு என்னோட தங்கை இதை செஞ்சு காமிப்பாங்க இப்போ. ஸோ பேசிக்கலாக இந்த ஜூஸ் நல்ல ரிசல்ட் கொடுத்ததா அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க இதை டெய்லி பண்ணி சாப்பிட்டாங்க. 21 நாள் சாப்பிட்டாங்க. 21 நாள் குடிச்சதுக்கப்புறம் உண்மையிலேயே ரிசல்ட் தெரிஞ்சதா சொன்னாங்க. எங்களோட முடி கொட்டுறது குறைஞ்சிருக்குது கார்த்தி, நல்லா எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன், வெயிட் லாஸும் ஆச்சு, உடல் எடையும் குறைஞ்சிச்சு, ரொம்ப நல்லா இருக்கு, கண்டிப்பாக நீ உங்கள் வியூவர்ஸ்க்கு சொல்லு அப்படின்னு சொல்லி செஞ்சும் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை தான் இப்போ நான் காமிச்சேன். பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஒரு டயக்ராமாக, ஒரு பிக்சராக உங்கள் முன்னாடி நான் கொண்டு காமிக்கிறதுக்கு காரணம் இந்த 3 விஷயங்களை கம்பைன் பண்ணும்போது நம்ம உடல் உறுப்போட மொத்த ஆரோக்கியமும் கம்பைன் ஆகுது, ஒருங்கிணைக்கப்படுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு கான்செப்ட் மேப் மாதிரி உங்களுக்கு தெரியுதா இந்த போர்டை பார்க்கும்போது? அதுக்காக தான் இந்த பிக்சரை நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். சுவையான பீட்ரூட் ஜூஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது டெய்லி நம்ம குடிக்கணும். ஆக்சுவலி 21 டேஸ்க்கு டெய்லி மார்னிங் இந்த வெறும் வயிற்றில் இந்த ஜூஸ் குடிக்க போகும்போது நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். நான் இதை ஒரு 3 months பேக் குடிச்சிருக்கேன். குடித்தப்போ பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்தது. நிறையா ஹேர் ஃபால் இருந்தது எனக்கு. இந்த ஜூஸ் குடித்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆச்சு. அதே மாதிரி நல்லா வெயிட் ரெடியூஸும் ஆயிடுச்சு. நீங்களும் இதை 21 days ட்ரை பண்ணி பாருங்கள்.
ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு கன்ஃபார்மாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து போன வருஷத்துக்கு இந்த வருஷம் எடை குறைப்பு இன்டென்ஷனலாக ட்ரை பண்ணி எடையை குறைச்சிருக்கிறேன். நான் ஏற்கனவே என்னோட வெயிட் லாஸ் வீடியோவில் எடை குறைப்பு வீடியோலையும் சொல்லியிருக்கிறேன், தலைமுடி கொட்டுதல் வீடியோலையும் சொல்லியிருக்கேன். யாரெல்லாம் வந்து டயட் ட்ரை பண்ணுறீங்களோ எடை குறைப்பு செய்கிறீங்களோ அவங்களுக்கு முடி கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நானும் விதிவிலக்கு இல்லை. எனக்கும் நல்லாவே ஹேர் லாஸுங்கிறது ஆக ஆரம்பிச்சிருச்சுங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயந்தான். அதனால் கண்டிப்பாக நானே இந்த ஜூஸை ட்ரை பண்ணியே ஆகணும். ட்ரை பண்ணி எப்படி இருக்குங்கிறத நம்ம ஒரு 1 மந்த் கழித்து டிஸ்கஸ் பண்ணுவோம். மற்றபடி இந்த ரெசிபியை ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களோட காய்கறிகள்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, தரோவாக வாஷ் பண்ணிக்கோங்க. சோடியம் குளோரைடில் வாஷ் பண்ணிங்கன்னா, உப்பு கரைசலில் வாஷ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லது. ஏன்னா வந்து நிறைய அசுத்தங்கள் நம்ம மார்க்கெட்லேருந்து இங்கே வந்து சேர்றதுக்குள்ளார போதும் ஆயிரும் இந்த காய்கறிகள் பொறுத்த வரைக்கும். நம்ம தான் மார்க்கெட்டில் பார்க்குறோமே, இப்போ மழை காலத்தில் அவங்களாலையும் முடியலப்பா, அவங்களையும் குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு காய்கறிகள்லாம் சேரு மண்ணிலலாம் புகுந்து விளையாண்டு கடைசியாக நம்ம கைக்கு வருது அப்படிங்கிறதுனால, ப்ளஸ் அதில் வேறு ஏதாவது பெஸ்டிசைடு இருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாததுனால, நான் ஏற்கனவே காய்கறிகளை எப்படி கழுவுறது அப்படிங்கிற ஒரு வீடியோவே போட்டிருக்கிறேன், காய்கறிகளையும் பழங்களையும். அந்த வீடியோவோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன், மேலேயும் அட்டாச் பண்ணுறேன் கார்டாக. நல்லா கழுவுங்க, நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வடிகட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வடிகட்டி வந்து டீ வடிகட்டியே யூஸ் பண்ணாதீங்க. தனியாக இதுக்குன்னு ஒரு தனி வடிகட்டி வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்மூத்திஸ் கன்காக்ஷன்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதை ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கழுவிட்டு சுத்தமாக வச்சுக்கணும், ட்ரையாக வச்சுக்கணும். அடுத்த ப்ரிப்பரேஷனுக்கு டீ காஃபி வடிகட்டியோட இந்த வடிகட்டியே மிக்ஸ் பண்ணாதீங்க. இனிமேல் ஃபியூச்சரில் நிறைய இந்த மாதிரி இயற்கையான முறையில் நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யலாங்கிறத நான் போடலான்னு இருக்கேன். ஸோ அப்படிங்கும்போது இப்போவே இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வாங்கி ரெடியாக வச்சுக்கிறது நல்லது. நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் செஞ்சு காட்டும்போது நீங்களும் அதை செய்யறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அடுத்த நாளைக்கு மலச்சிக்கலை எப்படி தவிர்க்கலாம், குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உணவை வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், உங்களுக்கு சர்ப்ரைஸாகவும் இருக்கும். அந்த வீடியோவை நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். ஜூஸ் குடித்தேன், டேஸ்ட் சூப்பராக இருக்குது.